ஓம் உயிரான ஈஸ்வரா, உம் துருவ நட்சத்திரத்து பேருருள் பேருளி, உம் வெள்ளி விளாகம் பத்ரேஸ்வரி அம்மா துணை. கோலவிழி அம்மன் கோவிலை போலவே கோலவிழி அம்மன் கோவிலோட பிரகாரமும் மிகவும் தெய்வீகத்தன்மை வாய்ந்தது. கோலவிழி அம்மன் கோவிலோட பிரகாரத்தில் உள்ள நாகலிங்க மரத்தில் சுயம்புவாய் தோன்றிய நாக வடிவம் இருக்கு. இந்த நாக வடிவத்தை பக்தர்கள் போற்றி வணங்குறாங்க. இந்த நாக வடிவத்தை வணங்கினா நாக தோஷம் நீங்குங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையா இருக்கு. கோலவிழி அம்மனோட ஸ்தல விருட்சமா வேப்ப மரமும் அரச மரமும் பின்னி பிணைந்தபடி காட்சி தருது. வேப்ப மரமும் அரச மரமும் இணைந்து இருக்கும் இடம் மிக புனிதத்தன்மை வாய்ந்ததாக கருதப்படுது. பெண்கள் குழந்தை பாக்கியம் வேண்டி தொட்டில் கட்டி வழிபடுறாங்க. திருமண பாக்கியம் வேண்டி மஞ்சள் கட்டி வழிபடுறாங்க. கோலவிழி அம்மன் கோவிலில் ஒரு வித்தியாசமான நேர்த்திக் கடன் செலுத்தும் முறை ஒன்று கடைபிடிக்கப்படுது. கோலவிழி அம்மன் கிட்ட பக்தர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை சொல்றாங்க. கோலவிழி அம்மனோட கருணை உள்ளத்தால பக்தர்கள் வேண்டும் கோரிக்கைகள் நிறைவேறின உடனே பக்தர்கள் கோலவிழி அம்மன் கோவிலுக்கு பூட்டு வாங்கிட்டு வராங்க. அந்த பூட்டை கோலவிழி அம்மன் கோவிலோட இரும்பு வேலியில தொங்க விட்டு பூட்டி அந்த சாவியை கோலவிழி அம்மன் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. கடலுக்கும் காவலாய் அமர்ந்திருக்கும் இந்த கோலவிழி அம்மன் தான் கடல் சீற்றத்திலிருந்து தங்களை காப்பாற்றி கொண்டிருப்பதாக மயிலாப்பூரில் உள்ள மக்கள் பரிபூர்ணமாக நம்புறாங்க.